வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ஸ்ரீஜாவின் முகத்திரை கிளியுதுன்னே சொல்லலாங்க. ஸ்ரீஜாவுக்கு மாமா அத்தையாட்டு நடிச்சிட்டு இருக்க அந்த நபர் செய்த பித்தலாட்டம் வெளிப்பட்டுருது நம்ம இசை கிட்ட. அதுவும் இல்லாமல் அந்த நபரோட உண்மையான மனைவி பலார்னு வெளுத்தெடுக்கிறாங்க. சுபத்ராவுக்கு தெரிய வருது. யாருமா நீங்கள், எதுக்காக இவங்கள அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க நேரம், நீங்கள் சும்மா இருங்கம்மா, அதான் ஒரிஜினல் மனைவி, இந்த ஒரு லேடி யாருன்னே தெரியாது, இவ கூட பணத்துக்காக நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த அம்மா போட்டு கொடுக்குறாங்க. இதை கேட்டதும் அப்படியே ஆடி போகிறாங்க சுபத்ரா. என்ன உண்மையான மாமா அத்தை உனக்கு இவங்க கிடையாதா, எதுக்காக இப்படி போய் சொன்ன ஸ்ரீஜா அப்படின்னு ஸ்ரீஜாவை பிடிச்சி இழுத்து வச்சு கொஸ்டின் கேட்க நேரம் தான் அந்த மாமாவை நடிச்சிட்டு இருக்க அந்த நபர் சொல்லுறாரு, இவங்க தான் உங்கள் பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணதுதாமா எங்களோட ஸ்கெட்சி, இவங்க உங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு ஸ்ரீஜா நினச்சாங்க. அதுக்கு வேற வழி தெரியலை. அவங்க சொந்த பந்தமாக யாராவது கூட இருக்கணும் அப்படின்னு கேட்க நேரம் தான் நாங்கள் நடிக்கிறோம், எங்களுக்கு பணம் தாங்க அப்படின்னு பானுமதி ஏற்பாட்டில் தாம்மா நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பானுமதிக்கும் ஸ்ரீஜாவுக்கும் தொடர்பு இருக்கா, நல்ல வேலை தாலி கட்டத்துக்கு முன்னாடியே உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு ஸ்ரீஜாவை அடித்து வெளுத்து, நீ பானுமதியோட ஆளா, நீ என் வீட்டுக்கு மருமகளை வர தகுதி இல்லை போடி அப்படின்னு அந்த இடத்துல அடித்து துரத்தி பானுமதி கிட்ட அனுப்பி விட்றாங்க ஸ்ரீஜாவை. நம்ம இசை தான் என்னோட மருமக அப்படின்னு அந்த இடத்துல இசை மணமகளாக ஆறாங்கங்க. நம்ம ராகவும் இசை வர்ஷினியும் இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியும் அக்கா கையில் அந்த விளக்கு வந்துச்சு, இப்போ அக்காவே மகளாக வரப்போறா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இந்த பானுமதி நம்ம திட்டம் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு ஸ்ரீஜா, கண்டிப்பாக விடக்கூடாது, இந்த இசை கல்யாணம் ஆனாலும் சரி கூட சேர்ந்து வாழக்கூடாத அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம ஸ்ரீஜாவின் முகத்திரையை கிழிக்கும்படி ஆயிட்டு ஸ்ரீஜா நம்ம இசைக்கிட்டையே ஆர்த்தி எடுங்க அப்படின்னுலாம் ஆர்த்தி எடுக்க வைக்கிறாங்க. நம்ம இசை ரொம்பவே நான் மணமகளாக இருக்க வேண்டியது இந்த ஸ்ரீஜாவுக்கு ஆர்த்தி எடுக்க லெவலுக்கு இவ கொண்டு வந்துட்டா. இப்போ என்ன பண்ணி இவளுக்கு பித்தலாட்டத்தை நிரூபிக்க முடியும் கடவுளே அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஸ்ரீஜா மட்டும் இந்த வீட்டுக்கு மணமகளாட்டு வரக்கூடாது. இவன் வந்தானா இந்த வீட்டை சுவாலியை முடிக்கணும்னு தான் இவன் காவல் இருக்காதனால வரக்கூடாது அப்படின்னு நம்ம இசை வேண்டிக்கிறாங்க. அதே கணம் ஸ்ரீஜாவின் திட்டம் மட்டும் ஜெயிச்சிருட்டு அப்படின்னு சிந்தாமணி நினைக்கிறாங்க. எப்படினாலும் நான் இந்த வீட்டில் யாரும் என்ன சிக்க வச்சிடக்கூடாது, என்ன வீட்டை விட்டு விரட்டிடக்கூடாது கடவுளே அப்படின்னு சிந்தாமணி நினைக்கிறாங்க. நம்ம இசை இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அவள் இருந்தால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு ஸ்ரீஜா, எப்படியாவது இந்த கல்யாணம் விசால் கூட நான் கல்யாணம் பண்ணால் திருப்தியாட்டு நான் இருக்கணும்னா இந்த இசை இங்கே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இவளை இங்கேருந்து துரத்தணும் அப்படின்னு ஸ்ரீஜா குறியா இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வர்ஷினி தான் என் காலை தட்டி விட்டது, எனக்கு நல்லாவே தெரியும், அவள் அக்காளுக்காக எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் சேர்த்து வெளுத்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கர திட்டத்தோட இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்ரீஜா அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஸ்ரீஜாவின் மாமா அத்தையார் நடிக்கிறதுக்கு ரூபாயை செட் பண்ணிட்டு வந்திருந்தவங்க போலியானவங்க அப்படின்னு நிரூபிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிடும். அவங்கள பார்த்துக்கிட்டு இவங்க உண்மையான கணவன் மனைவி இல்லையே, இதை உடனே இவருக்கு மனைவி கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட போய் சொல்கிறாங்க. மனைவி என்ன இவ பணத்துக்காக பொண்டாட்டி வேற ஒருத்தைய கூட்டி நடிக்களவு போயிட்டானா, இப்போ விட மாட்டேன் அப்படின்னு ஸ்ரீஜாவுக்கு மாமாவாட்டும் நடிச்சிட்டு இருக்க அவருக்கு சொட்டையை முறிக்கிறதுக்கு அவருக்கு மனைவி இறங்கி வராங்க. அவங்க ஸ்ரீஜாவுக்கு மாமா கோட்டு சூட்டில் நிற்காவ, என்னடா நீ என்னை ஏமாத்திக்கிட்டு கோட்டு சூட்டில் இருந்தா நீ வேற யாரோன்னு நினச்சிட்டு நான் விட்டுருவேனா என்ன, உன்னை விட போகிறது இல்லடா அப்படின்னு சொட்டையை முறிச்சு அந்த இடத்துல கன்னத்தில் பலார்னு வெளுத்தெடுக்கிறாங்க. யாருமா நீங்கள், எதுக்காக இவங்கள ஸ்ரீஜாவோட மாமாவை அடிக்கணும் அப்படின்னு கேட்க நேரம், வாயை மூடுமா நீ, இது உண்மையான மனைவி நான் தான், இவர் போலியா ரூபாய் வாங்கிக்கிட்டு நடிக்காரு அப்படின்னு சொன்னாரு. சாக்காவி சுபத்ரா நிற்கிறாங்க. ஸ்ரீஜா உனக்கு உண்மையான
அத்தை மாமா இல்லையா, எதுக்காக நீ நாடகம் போட்டு இவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் அந்த ஸ்ரீஜாவின் மாமாவை நடிச்சிட்டு இருக்கவர் சொல்லுறாரு, நான் வந்து பானுமதி சொல்லி தான் இங்கே வந்து நடிச்சிட்டு இருக்கேன், ஸ்ரீஜாவும் பானுமதியும் கூட்டணி அப்படின்னு வந்து போட்டு கொடுக்காங்க. இதை கேட்டதும் அரண்டு போகிறாங்க. என்ன ஸ்ரீஜாவும் பானுமதியும் கூட்டணியா அப்படின்னு வந்து சுபத்ரா வந்து யோசிக்கிறாங்க. ஆமாம்மா, இவங்க தான் வந்து விசாலை லவ் பண்ணி வந்து வலையில் விழ வச்சுட்டாங்க. ஆனால் வந்து இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுல பல சிக்கல் இருந்து, ஏன்னா உங்கள் அம்மா நீங்கள் வந்து அம்மா அப்பா எல்லாம் வந்து வர சொன்னீங்க, அப்போ தான் எனக்கு இங்கே ரிலேஷன் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பானுமதி தான் நான் போலியாக இவங்களை வந்து அனுப்பிவிட்டேன், இவங்க பணத்துக்காக நடிக்க குரூப்பு அப்படின்னு வந்து என்னை வந்து பணத்துக்காக வந்து நடிக்க வச்சாங்க, நானும் வந்து நடித்தேம்மா அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீ நடிக்க வந்தியா, அதுவும் ஸ்ரீஜாவுக்கு பானுமதியோட தொடர்பு இருக்கா, சொல்லிடி உன் திட்டம் என்ன அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜாவை பலார்னு அடித்து வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அடி தாங்க முடியாமல் நம்ம ஸ்ரீஜா வந்து சொல்லிடுறாங்க, நான் வந்து எங்கள் அம்மா சாவுக்கு நீங்கள் தான் காரணம். என்னடி சொல்கிற, உங்கள் அம்மா சாவுக்கு நான் எப்படி காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் அம்மா ஒரு பாட்டு போட்டியில் வந்து சேர்ந்தாங்க. அப்போது ஒரு சின்ன பிள்ளைய வந்து ஜெயிச்சிட்டாலாம். அந்த கோபத்தில் எங்கள் அம்மா வந்து நீங்கள் வந்து சின்ன பிள்ளைய ஜெயிக்க வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து திருடி தான், அந்த பாட்டை திருடி தான் வந்து பாடுனாங்க அப்படின்னு வந்து எங்கள் அம்மா கையில் இருந்த ப்ரைஸை வந்து வாங்கி நீங்கள் வந்து கொடுத்தீங்க. அது உங்களுக்கு மறந்துருக்கலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா நானே அப்போ வந்து கை குழந்தை அப்படி இருக்க நேரம் எங்கள் அம்மா வந்து அந்த அவமானத்திலே வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நானும் எங்கள் அப்பாவும் பட்ட கஷ்டத்துக்கு உங்கள் குடும்பத்தை பழிவாங்க தான் நான் விசாலை லவ் பண்ண மாதிரி வலையில் விழ வச்சேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாங்க நம்ம ஸ்ரீஜா. அதே கணம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து உண்மையை சொல்லணும், அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, என்ன காலம் தான் ஸ்ரீஜா கழுத்தில் தாலியை கட்டிடுவான் அந்த விசால், ஆனால் இசை வந்து அவளுக்கு அநியாயம் நடக்கக்கூடாது, அதுவும் நம்மளால் வந்து நடக்கக்கூடாது, அந்த சாமியார் சொல்லனால காலம் தாமதிக்காமல் நம்ம உண்மையை வந்து கக்கணும் அப்படின்னு வந்து ரம்யாவும் ஓடி வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, ஸ்ரீஜா பித்தலாட்டம் பண்ணி தான் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து விசாலை கல்யாணம் பண்ணுறா, அவங்களுக்குள்ள எந்த தப்பும் நடக்கலை, எங்கள் வீட்டில் தான் அந்த பார்ட்டிக்கு 2 வாரம் வந்தாங்க, மயக்க மருந்து போட்டு விசாலை வந்து மயக்கம் ஆக்குனா, ஆனால் வந்து எந்த தப்புமே நடக்கலை, ஆனால் அப்படி வந்து சித்தரிக்கிறதுக்காண்டி நெருக்கமாக இருந்த மாதிரி ஃபோட்டோ வந்து என்ன வச்சு தான் எடுக்க வச்சா ஸ்ரீஜா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த டாக்டரோட ரிப்போர்ட்டு அது வந்து போலி, அவங்கள பானுமதியோட சேர்ந்து மிரட்டி தான் இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணா அப்படின்னு வந்து முகத்திரையை நம்ம ரம்யாவும் கிழிச்சி தொங்க போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஸ்ரீஜாவுக்கு வேற வழி இல்லை. அதோட பார்த்தோன்னா இசை இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணியிருக்கியா, கடைசியில் உண்மை தானே ஜெயிச்சு எந்த நோக்கத்துக்காக நீ இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணணும் நீ வந்தான்னு இப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் தெரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இசை நினைக்கிறாங்க. இப்போவே நீ இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு அடித்து வெளுத்து நம்ம பானுமதி கூட வந்து ஸ்ரீஜாவை போக வச்சுட்டாங்க நம்ம சுபத்ரா. அதோடி பார்த்தோன்னா எந்த காரணத்தை கண்டா இந்த கல்யாணம் நடந்தே தீரும், இசைக்கும் விசாலுக்கும் தான் நடக்க முடியும். பானுமதி என்ன திட்டம் வேணாலும் போட்டுட்டு போட்டோம், அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. இசையை பார்த்து நீ புறப்பட்டுருவாமா, நீ தான் எங்கள் வீட்டு மருமக, போ இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. கடவுள் எல்லா விஷயத்திலையும் உங்ககிட்ட தான் இருக்காரு, இந்த பார்த்தி அந்த விளக்கை நீ தான் கொண்டு வச்ச, இப்போ எல்லாமே அவள் ஸ்ரீஜாவின் முகத்திர கிழிஞ்சு அவள் போலின்னு ஆயிட்டு, நீ தான் வந்து எங்கள் வீட்டு மருமக அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சுபத்ராவை மணமகளாக்கி நம்ம விசால் கையால் வந்து ஸ்ரீஜாக்கு கிட்ட இருந்த தாலி இப்போ இசை கழுத்தில் வந்து நம்ம விசால் வந்து கெட்டுறாருன்னு சொல்லலாம். நம்ம இசை வந்து சந்தோஷப்படுறாங்க. இசை விசால் கல்யாணம் முடிந்த அடுத்த கணம் வந்து நம்ம ராகவுக்கும் வர்ஷினிக்கும் வந்து கல்யாணம் நடக்குதுங்க.